இன்றைக்கு நாம் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் வீற்றிருப்பார். அப்பொழுது கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்களுக்கு தமது வழிகளை போதிப்பார். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். யுத்தங்கள் ஓய்ந்து போகும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் பட்டயம் எடுப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்புவார். துன்மார்க்கரும் பாவிகளும் கர்த்தருடைய பயங்கரத்திற்கு விலகி கர்த்தருடைய நாளன்று கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் ஒளித்துக் கொள்வார்கள். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த விக்கிரகங்களை எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எனவே யாக்கோபின் வம்சத்தாரே, மணவாட்டி திருச்சபையே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று ஏசாயா அழைக்கிறார். புறஜாதிகள் வழிபடும் அந்நிய தெய்வங்களையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நாம் பின்பற்றினால் நமக்கு ஐயோ. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டால் நமக்கு ஐயோ. சூரியனுக்கு படைக்கப்பட்டவைகளை நாம் அங்கீகரிப்பதும் அதை நாம் பின்பற்றி நம்முடைய பழக்க வழக்கமாக மாற்றுவதையும் கர்த்தர் முழுமையாக வெறுக்கிறார். மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பு தனியும். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். இத்துடன் ஏசாயா 2ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.